வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்ஃப்ரெட் ஓவன் எழுதின ஆர்ம்ஸ் அண்ட் த பாய் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. வில்ஃப்ரெட் ஓவன் ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர். இவர் பிறந்தது 1893 மார்ச் 18 இவர் பிறந்த இடம் ஷ்ரப்ஷாயர். முதலாம் உலக போருடைய கொடுமைகளை வெளியில் உலகத்துக்கு கொண்டு வந்த கவிஞர்களை ரொம்ப முக்கியமான கவிஞர்னு சொல்லிட்டு வில்ஃப்ரெட் ஓவனை சொல்லலாம். அவரும் 25 வயசு இருக்கும் போதே போர் சமயத்தில் கொல்லப்பட்டார். அவரோட பெரும்பாலான கவிதைகள் அவரோட இறப்புக்கு அப்புறம்தான் பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஆர்ம்ஸ் அண்ட் த பாய் இங்கே ஒரு சின்ன பையனை பற்றி சொல்கிறாரு. எவ்வளோ சின்ன பையனா, ஒரு போர் வீரன் ஆக வேண்டிய வயசு கூட வராத ஒரு இளம் பாலகன். அவர்கிட்ட ஒருத்தர் பேசுகிற மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாரு அந்த பையனை பற்றி. அவர் சொல்கிறாரு, அந்த சின்ன பையனை இந்த பேனட் பிளேட்னால் உங்களுடைய ரைஃபிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிளேடு, அது மூலமாக நம்ம எதிரிகளை குத்தி கொள்ளலாம். துப்பாக்கியில் சுடுவோம், இந்த பிளேடு மூலமாக கத்தி மாதிரி இருக்கும், குத்தி சொல்லலாம். அவனை அந்த பிளேடை தொட்டு பார்க்குறது சொல்கிறாரு. அந்த பிளேடை அவர் கோல்டு ஸ்டீலுன்னு சொல்கிறாரு. கோல்டுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. கொடூரமானவங்கள கோல்டு அப்படின்றோம், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொடூரமானவங்கள கோல்டு டெம்பர்டுன்னு சொல்லுவோம். இந்த பிளேடு கொடூரம் அப்படின்றார். ஏன்னா அது எதிரியோட ரத்தத்தை சுவைக்கிறதுக்காகவும் அவங்க சதையை குத்தி கிழித்து அவங்கள கொள்றதுக்காகவும் காத்துட்டுருக்கு. அதே சமயத்தில் அவன்கிட்ட இந்த ஜிங்க் தீத்தை கொடுக்க சொல்கிறார், கார்ட்ரிட்ஜஸை. ஜிங்க் தீத்துன்றது புல்லட்ஸு. இந்த புல்லட்ஸை என்ன பண்ணுன்னா எதிரியோட உடம்பை குத்தி அது வழியாக வெளியில் போய் அவருக்கு வலியும் இறப்புமே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த புல்லட்ஸ்லாம். இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பையனோட பல்லை பார்க்கும்போது அவன் வெறும் சுற்றி எங்கேயாவது ஆப்பிள் கிடைக்குமான்னு தேடி பார்க்குற ஒரு பருவம். இங்கே ஒரு ஆப்பிள் சொன்னாலும் அந்த குழந்தை பருவத்தில் அவன் எதை விரும்புவானோ அதை தேடி பார்க்குற ஒரு குழந்தை பருவம். அந்த மாதிரி ஒரு பையனை கூப்பிட்ருக்காங்க போருக்கு. அவன் அவ்வளோ சின்ன பையன். அவனோட நகம் கூட இப்போ இந்த புலி, சிங்கம், பூனை இதோட நகம்லாம் கிளாஸ்னுவோம், ஏன்னா அதெல்லாம் குத்தி கிழிச்சிடும். ஆனால் இந்த பையனோட நகம் கூட அந்த மாதிரி இல்லை. கடவுள் ஈகளுக்கு, கழுகுக்கு பார்த்திங்கன்னா டாலியன், அதோட காலோடைய ஹீல்ஸில் பின்னாடி ஒரு கூர்மையான ஒரு நகம் இருக்கும். அதே மாதிரி மான்களுக்கு கூட ஆண்ட்லர் கொம்புங்களை கொடுத்துருக்காங்க. அது மூலமாக அதுங்க எதிரிங்களை தாக்கலாம், அவங்கள கொல்லலாம். ஆனால் இந்த சின்ன பையனுக்கு கிளாஸும் இல்லை, ஈகிள்ஸ் மாதிரி டேலியன்ஸும் இல்லை, மான் மாதிரி ஆண்ட்லர்ஸும் இல்லை. அதாவது இந்த வைல்டு அனிமல்ஸ் மற்ற மிருகங்களை கொள்றதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எந்த வித பாகமும் அவன் உடம்புல இல்லை. ஆனால் கடவுள் எந்த விதமான மற்றவங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படைக்காத ஒரு மனுஷனை இந்த போர் ஒரு கொடூர மிருகமாக மாற்றிடும், அவனை இந்த போர் ஒரு வைல்டு அனிமலாக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்பீக்கருக்கும் அந்த சின்ன பையனை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் ஒன்றும் விரும்பியெல்லாம் இந்த போருக்கு வரல. அவன் இந்த போரை தள்ளப்பட்டிருக்கான். நீ போர் செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கான். அதனால தான் அவன் இங்கே வந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் அந்த இளமை கால பருவத்திலேயே அவங்க உயிரும் இழந்திருக்காங்க. இதெல்லாம் தான் ஓவன் அவருடைய கவிதைகளை எப்படி இந்த போர் அழிக்குது. அது உடம்பை மட்டும் அழிக்கலை, இளைஞர்களுடைய அந்த குழந்தை தனத்தை, அந்த அறியாமையை அதெல்லாம் கூட அழித்து அந்த போர் அவங்க மனநிலையை அந்த அளவுக்கு கொடூரமாக மாற்றிடுது, உயிரை கொல்ற அளவுக்கு அவங்கள எடுத்துன்னு விட்டுடுதுன்றதை இதில் சொல்லியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Let the boy try along this bayonet blade, how cold steel is, and keen with hunger of blood, blue with all malice like a madman's flash, and thinly drawn with famishing for flesh. அந்த பையன் அந்த பேனட் பிளேடை தொட்டு பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும் இந்த பேனட் பிளேடு எப்படி ஒரு கோல்டு ஸ்டீலில் கொடூரமான ஸ்டீலு, அவ்வளோ மெலிசாக கூர்மையாக இருக்குது. எதுக்கு கூர்மையாக இருக்குன்னா எதிரோட ரத்தத்தை அதை சாப்பிடணும், பசி அந்த ரத்தத்துக்காக ஏங்கின்ட்டுருக்கு. ஒரு பைத்தியக்கார எப்படி நடந்துப்பானோ அந்த மாதிரி நம்மளை நடந்துக்க வைக்கும். அது அவ்வளோ மெலிசாக இருக்குது. அப்போ தான் சதையை அதை அப்படியே கிழிச்சி எடுக்கும். Lend him to stroke these blind blunt bullet blades which long to nuzzle in the hearts of lads. அதே மாதிரி இந்த புல்லட்டோடையெல்லாம் தொட்டு பார்க்க சொல்லுங்கள். இதெல்லாம் அப்படியே காத்துன்ருக்கு. எதிர்க்க லேட்ஸ்னால் அதுவும் சின்ன பசங்களை தான், ஒரு ஜென்டில்மேன் ரேஜ்லாம் ஆகாமல்
ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இதயத்தை தொலைச்சி அவங்கள சாவடிக்கிறதுக்காக இந்த புல்லட்ஸ்லாம் காத்துட்டுருக்கு. Or give them cartridges of fine zinc teeth, sharp with the sharpness of grief and death. இல்லைன்னா அவனுக்கு அந்த கார்ட்ரிட்ஜ் கொடுங்க, அதில் நிறைய புல்லட்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு கொடூரமான தாக்குதல் பண்ணி அவங்களுடைய இறப்புக்கே அது வழிவகுக்கும். For his teeth seem for laughing round an apple. அவனை பார்க்கும்போது அவன் பல்ல பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு ஆப்பிள் கிடைக்குமான்னு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆப்பிள் இல்லைன்னா அந்த மாதிரி எதையாவது ஒரு குழந்தை எதையாவது ஒன்று அந்த மாதிரி வந்து இன்னசென்ட்டாக தேடுற மாதிரி தான் அவனை பார்த்தா இருக்குது. They lurk no claws behind his fingers supple. அவனுடைய விரல்லாம் பார்க்கும்போது அதில் கிளாஸ் மாதிரி இல்லை, நகங்கள் கூர்மையாக இல்லை நகங்கள். ஒரு பூனை மாதிரியோ இல்லை ஒரு புலி சிங்கம் மாதிரிலாம் அந்த கிளாஸ் இல்லை, அந்த நகங்கள் இல்லை. அண்ட் காட் வில் க்ரோ நோ டேலியன் அட் சீல்ஸ். கடவுள் வந்து ஒரு உயிரினத்துக்கும் மற்ற உயிரினத்தை கொள்றதுக்காக சிலதை வந்து சேர்த்து படைச்சிருப்பார் அவங்க உடம்புல. அந்த மாதிரி உடம்புல எதுவுமே இல்லை. இப்போ வந்து கழுகு பார்த்திங்கன்னா அதோடய ஹீல்ஸில் ஒரு டேலியன், ஒரு வளைஞ்ச மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கொக்கி மாதிரி ஒரு நகம் இருக்கும். நார் ஆன்டிலஸ், அதே மாதிரி மான் பார்த்திங்கன்னா தலையில் வந்து கொம்பு இருக்கும். த்ரூ த திக்னஸ் ஆஃப் ஹிஸ் கேர்ள்ஸ். ஆனால் வந்து இவனுடைய உடம்புல வந்து மற்ற மிருகங்களை வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை மற்ற மனிதர்களை அழிக்கக்கூடிய எந்த விஷயமே கடவுள் படைக்கலை. ஆனால் இந்த போர் அவனை ஒரு மிருகமாக மாற்றிடும் அப்படின்றத இங்கே சூசகமாக சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.